உள்ள இருக்கக்கூடியதுல யோக ரத்தனம்னு ஒரு ரத்தனம் வச்சிருக்கிறோம். செமி கிறிஸ்டியல் ஸ்டோன் அதுல வரக்கூடிய லிஸ்ட்ல வரக்கூடிய யோக ரத்தனம் அது உள்ள இருக்கு. அடுத்தது பஞ்சலோகம், எல்லாருக்கும் தெரியும் பஞ்சலோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 5 உலோகங்கள் கொண்டது பஞ்சலோகம். அது உள்ள இருக்கு. அதை விட இன்னொன்னு நவரத்தினங்கள் இருக்கு உள்ள. இந்த அட்சய குபேர முடிச்சுக்குள்ள இருக்கிற 21 வஸ்துக்களும் சரியான பூஜை செய்யப்பட்டது. அன்னைக்கு உங்க வீட்டுல வச்சு இதை பூஜை செய்யறதுனால அற்புத பலன்கள் கிட்டும். நமக்கு பணம் பொருள் செல்வங்கள் பிரச்சனைகள் தீரும். கடன், குறிப்பா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் பெருகும். அனுகூலங்கள் கிட்டும். அன்னைக்கு அட்சய திதி அன்னைக்கு சகல அனுகூலமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அதனாலதான் இந்த குபேர முடிச்சுக்கு அத்தனை அனுகூலம் கிடைச்சது. வருஷத்துல ஒரு முறை தான் செஞ்சு ஒரு முறை தான் இதை வச்சு நம்ம பூஜை பண்றோம். அப்பேற்பட்ட இந்த குபேர முடிச்ச நீங்க வீட்டுல வச்சு பூஜை பண்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஐஸ்வர்யங்கள் பெருகும். அனுகூலங்கள் கிட்டும். எல்லா விதமான யோகங்களும் பெருகும். வீட்டுல சுபிட்சம் இருக்கும். மங்கள காரியம் நல்லா நிறைவேறது மட்டும் இல்லாம பணம் பொருள் செல்வத்துக்கு குறை இருக்காது. வாழ்க நலம். பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் அக்னிருத்ரன் சுவாமிகள், ஸ்ரீ காமாக்கியா தேவி உபாசகர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா அட்சய திதி. இந்த அட்சய திதிய நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, நகை வாங்கலாம், நகை வாங்கினா நமக்கு நல்லது, நகை வாங்கினால் வளரும் அப்படிங்கிற ஒரு பெண்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு. இந்த அட்சய திதிக்குடைய வரலாற்று கதைகளை பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும். ஆனா நகைன்றது சமீபத்துல கொண்டு வந்துட்டோம். அதுவும் நல்லதுதான். ஐஸ்வர்யமான விஷயம் வீட்டுக்கு வந்தா நல்லது தானே. அந்த ஐஸ்வர்யமான விஷயம் எதுன்னா அது அதிகமா எல்லாரும் சொல்றோம் சொர்ணம், தங்கம். அதனாலதான் அன்னைக்கு வீட்டுக்கு வாங்கினா நல்லது அப்படின்னு. ஆனால் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லப்படுற பழங்காலத்துல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் வீட்டுக்கு வந்தா நல்லது. அதை தாண்டி நான் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, நம்ம ஒரு முடிச்சு ஒண்ணு பண்ணிடணும். ஸ்ரீ காமாக்கியா தேவியின் குபேர அட்சய முடிச்சின்னு பேரு. அதுக்கு பேரு குபேர அட்சய முடிச்சு. இந்த மூட்டை, அது முடிச்சு நம்ம சொல்றது ஒரு மூட்டை, சின்னதா ஒரு மூட்டை. இந்த மூட்டையோடைய சக்திகள் என்ன, அதோடைய ஆன்மீக பவர் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது நிறைய வீடியோல வந்தாச்சு. நம்ம தான், வேற யாரும் பண்ணல, நம்ம தான் முதலா பண்ணிடணும். இதை என்ன பண்ணணும்னா, நம்ம அட்சய திதி அன்னைக்கு வீட்டுல வச்சு பூஜை செய்தால் அத்தனை அனுகூலங்கள் கிடைக்கும். ஏன் அத்தனை அனுகூலம் கிடைக்குதுன்னா, இதுல என்னென்ன இருக்கு தெரியுமா? 21 வஸ்துக்கள் இருக்கு. 1 2 இல்லை, 21 வஸ்துக்கள் அந்த மூட்டைக்குள்ள இருக்கு. அதுல ஒரு எளிமையானதும் ஒரு ஈஸியானதும் நல்ல பவர் உள்ளதும் எளிமையா நான் சிலது சொல்றேன் பாருங்க. ஒரு 4 5 சொல்றேன். அதுக்குள்ள இருக்கக்கூடியதுல யோக ரத்தனம்னு ஒரு ரத்தனம் வச்சிருக்கிறோம். செமி கிறிஸ்டியல் ஸ்டோன் அதுல வரக்கூடிய லிஸ்ட்ல வரக்கூடிய யோக ரத்தனம் அது உள்ள இருக்கு. அடுத்தது பஞ்சலோகம், எல்லாருக்கும் தெரியும் பஞ்சலோகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 5 உலோகங்கள் கொண்டது பஞ்சலோகம். அது உள்ள இருக்கு. அதை விட இன்னொன்னு நவரத்தினங்கள் இருக்கு உள்ள. தாமரை மணி விதை எல்லாருக்கும் தெரியும், அது உள்ள இருக்கு. குன்றின் மணின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுவும் அது உள்ள இருக்கு. இப்படி இன்னும் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். குபேரனுடைய அம்சத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து, சுக்கரனுடைய அம்சத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து மூலிகை, இதெல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய பல ரகமான வஸ்துக்கள் எல்லாமே பயங்கர சக்தி உடைய வஸ்துக்கள். இதெல்லாம் வீட்டுல இருந்தா அவ்வளவு சுபிட்சம். இன்னொன்னு இருக்குது,
இந்திராணி வஸ்திரம், அதாவது வாசனை வஸ்திரம்னு ஒண்ணு இருக்கு. இந்திராணி தேவியோடைய வாசனை வஸ்திரம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம் உள்ள. எந்த இடத்துல பூஜைகள் நடந்தாலும் அந்த இடத்துல வாசனை இருக்கணும். வாசனை இருந்தாதான் சுபதேவதைகள் உள்ள வரும். அப்படி சுபதேவதைகள் வரணும் அப்படின்னா அங்க வாசனை இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாசனை வஸ்திரமும் உள்ள வச்சிருக்கிறோம். இது மாதிரி எண்ணற்ற பொருட்கள், அதாவது 1 2 எல்லாம் கிடையாது. அத்தனை பொருட்கள் 21 வஸ்துக்களை வச்சு அத சரியான முறையில ஹோமங்கள் செய்து பூஜைகள் செய்து நமக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது. சக்தினா என்ன சக்தி? பணம் சம்பந்தமான சக்தி. அதனால்தான் அதுக்கு பேரே காமாக்கியா தேவியின் குபேர முடிச்சுன்னே சொல்றது. அதை ஐஸ்வர்யத்தை அள்ளி தரக்கூடிய, அட்சயத்தை கொடுக்கக்கூடிய குபேர முடிச்சு. இப்படி எல்லாம் போட்டு பண்ண 21 விஷயங்களை வச்சு செய்யப்பட்ட இந்த வஸ்துவை நீங்க இந்த மூட்டையை, அந்த வஸ்து எல்லாம் மூட்டையா பண்ணிருக்கலாம். அந்த மூட்டைய அட்சய தீதி அன்னைக்கு வீட்டுல வச்சு பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகும். எப்படி அப்படின்னா, எப்படி அன்னைக்கு நகை வாங்கினால் குடும்பத்துல சுபிட்சம் வரும் அப்படின்னு நம்புறோமோ அதை விட பல மடங்கு இதை நம்பலாம். இந்த அட்சய குபேர முடிச்சுக்குள்ள இருக்கிற 21 வஸ்துக்களும் சரியான பூஜை செய்யப்பட்டது. அன்னைக்கு உங்க வீட்டுல வச்சு இதை பூஜை செய்யறதுனால அற்புத பலன்கள் கிட்டும். நமக்கு பணம் பொருள் செல்வங்கள் பிரச்சனைகள் தீரும். கடன், குறிப்பா கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம் பெருகும். அனுகூலங்கள் கிட்டும். சுபதேவதைகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த குபேர முடிச்சில் இருக்கக்கூடிய வஸ்துக்களுடைய விஷயங்கள் அப்படி உள்ள வச்சிருக்கக்கூடிய, அதுல கஸ்தூரி மஞ்சள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அந்த கஸ்தூரி மஞ்சள் ஆகப்பட்டது சர்வ சுத்தியும் செய்யக்கூடியதா இருக்கும் அதுக்குள்ள வச்சிருக்கிறது. அதுக்கப்புறமா யோக ரத்னம்னு சொன்ன பாருங்க, எல்லா விதமான யோகத்தையும் அனுகூலம் பண்றதுதான் அந்த யோக ரத்னத்தோடைய வேலை. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னாடி ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இத்தனையும் சேர்ந்து 21 வஸ்துக்களை அந்த இடத்துல வைக்கும் போது பச்சை கற்பூரம், திரவியம், பச்சை கற்பூரம் இருக்கு, திரவியம் இருக்கு, பிரம்மதானியம் இருக்கு. பிரம்மதானியம் எவ்வளவு ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாதாரணமா யோசிப்போம், ஆனா பிரம்மதானியத்துக்கு எத்தனை சக்திகள் இருக்கு. பிரம்மதானியம் இல்லைன்னா எதுவும் இல்லை. அதனாலதான் அதுக்கு பேரே பிரம்மதானியம். அது இருக்கு. இப்படி சுக்கிர வஸ்து இருக்குது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம வீட்டுல வேலை செய்யும் போது நமக்கு அன்னைக்கு அட்சய தீதி அன்னைக்கு சகல அனுகூலமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அதனாலதான் இந்த குபேர முடிச்சுக்கு அத்தனை அனுகூலம் கிடைச்சது. வருஷத்துல ஒரு முறை தான் செஞ்சு ஒரு முறை தான் இதை வச்சு நம்ம பூஜை பண்றோம். அப்பேற்பட்ட இந்த குபேர முடிச்ச நீங்க வீட்டுல வச்சு பூஜை பண்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஐஸ்வர்யங்கள் பெருகும். அனுகூலங்கள் கிட்டும். எல்லா விதமான யோகங்களும் பெருகும். வீட்டுல சுபிட்சம் இருக்கும். மங்கள காரியம் நல்லா நிறைவேறது மட்டும் இல்லாம பணம் பொருள் செல்வத்துக்கு குறை இருக்காது. எப்படி நகை எடுத்தால் அன்னைக்கு சுபிட்சம்னு நம்புறோமோ அதே நம்பிக்கையை இந்த குபேர முடிச்சு மேலேயும் வச்சு வீட்டுல பூஜை செய்யுங்க. உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சுப விஷயங்கள் நடக்கட்டும். சுப காரியங்கள் பெருகட்டும். சர்வ காரியமும் சித்தி அடையட்டும். வரக்கூடிய அட்சய திதியில உங்க எல்லாருக்கும் அனுகூலம் அதிகமாகட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.